ஒரு ஹதீஸ பண்ணியிருக்காரு. அந்த ஹதீஸ்ல இமாமோட தகுதியை பற்றி எழுதியிருக்கு. அப்படி இமாமோட தகுதியை பற்றி எழுதி வரும் பொழுது அதுல ஒரு வாசகத்தை அந்த இமாம் பதிவு செய்கிறாரு. சும்மா அவசர ஜோஜன் மனைவி ரொம்ப அழகா இருக்கணும். இப்படி அந்த இமாம் வந்து இந்த ஹதீஸ்ல மனைவி ரொம்ப அழகா இருக்கணும்னு சொல்லி அந்த வாக்கிய படிச்சிருக்காரு. அதுக்கு இந்த பேர்கள் கேள்வி எப்படி இருக்கிறாங்கன்னா, மனைவி அழகா இருக்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சரியா? ஒண்ணு, அந்த மனைவி இமாமுடைய மனைவி அந்த ஊர் மக்கள் முழுக்க பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் அந்த இமாமுடைய மனைவி அழகா இருக்கான்னு தெரியும். அடுத்து ரெண்டாவது கேள்வி, அந்த இமாமுடைய மனைவிய ஊர் பெண்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்பதான் இமாமுடைய மனைவி அழகா இருக்கான்னு தெரியும். மூணாவது கேள்வி, நம்ம முஸ்தபா அசரத்துல கோவை விவாதத்துல கேட்கப்பட்டது, இமாமுடைய பெண்களுக்கு அழகு போட்டு எழுதி பார்க்கணுமான. அதே மாதிரி அதே ஹதீஸோட தொடர்ச்சியில அதே இமாம இன்னொரு வாசகத்தை பதிவு செய்கிறாரு. சும்மா அப்சர் உதவன் இமாமுக்கு வந்து தலை பெருசா இருக்கணும், உடம்பு சுருக்கமா உறுப்புகள் சுருக்கமா இருக்கணும்ன்றதாக அந்த இமாம் வந்து அந்த ஹதீஸோட தொடர்ச்சியை பதிவு செய்கிறாரு. இதை வச்சு இந்த காலத்துடைய டிஎன்ஜே கேள்வி கேட்கிறாங்க, இமாமோட தலை பெருசா இருக்கிறது, உடம்பு தூக்கி போய் இருக்கிறது, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? இது ஒரு ஹதீஸில் இருக்கிறாங்க, இது என்ன மனிதன் கேட்கிறாங்க. இதுக்கு நம்முடைய முஸ்தபா ஹஸரத் அவர்கள் தெரியாத உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஹனஃபி மذஹப் நூல்ல வந்து இமாம்களுடைய தகுதிகள் என்னென்ன, அதாவது இமாம் ஒரு பள்ளியில வந்து இமாமத்தை செய்ய இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்னென்ன தகுதிகள் மார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் பதிவாகுது. கிட்டத்தட்ட ஒரு 13 பண்புகள் அந்த ஹனஃபி நூல்கள்ல இமாம் அறிஞர்கள் பதிவு ஹதீஸ் கிடையாது, சட்டங்களை வந்து தொகுக்கிறாங்க. அது ஹதீஸ்கள் அல்ல, சட்டங்கள் தொகுத்து தந்திருக்கிறாங்க. மொத்தம் 13 பண்புகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு. அதுல வந்து இப்ப நம்ம மாணவர் சொன்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கும்பல் அகஞ்சது சௌஜத்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை இடம்பெறுது. இமாம் யாரை தேர்வு செய்யுங்களோ அவனுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு ஒரு வாசகம் இடம்பெறுகிறது. அதே மாதிரி இன்னொரு வாசகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அசுபர் ரதன் ஒரு அசுபர் ருகுவன், இமாமினுடைய தலை பெரிதாகவும் அவருடைய உறுப்பு சிறிதாகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு வாசகம் இடம்பெறுகிறது. இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமா தெரியலையா? இதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறதா? இவ்வளவு கீழ்த்தனமாக நீங்கள் சட்டம் ஏற்றிருக்கிறீர்களே, நீங்கள் இமாம்களை தேர்வு செய்கிற பொழுது இந்த தகுதிகளை எல்லாம் பார்த்து எல்லாம் பெர்ஃபெக்டா கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க தேர்வு செய்வீங்களா என்றெல்லாம் ஒரு அருவருப்பான பல கேள்விகள். அதுல வந்து முதல்ல நம்ம விஷயத்தை சொல்லிடுறோம். 13 தந்தைகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல முதலாவது பண்பு என்ன? ஒரு 4 விஷயம் அடிப்படை, அந்த 4 வச்சுட்ட மற்ற பண்புகளை. முதலாவது பண்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை பற்றி நன்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஒரு இமாம். என்ன தொடவே தெரியல அப்படின்னு அவர் எங்க சொல்ல வைப்பாரு? எது செஞ்சா தொழுகை பாத்திராயிரும், தொழுகை முடிஞ்சு போயிடும், எதை செஞ்சா தொழுகையில மக்குமுடி எதுவுமே தெரியாம அவர் தொழுகை எப்படி கூடும். நேற்று நான் வந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நேற்று ஜும்மாவுல ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆள் அல்லாத ஒருவரை இமாம வச்சிருக்கிறாங்க. அந்த ஆளு நுகர் தொழிலை 3 ரக்காத் தான் தொழுகிறாரு. ஊர் மக்களும் கேட்கல, அவரும் திரும்பி தொழுகல. அப்புறம் அதே நாள் அசர் 5 ரக்காத் தொழுகிறாரு. இது நடந்தது, பொய் கிடையாது, கற்பனை கிடையாது, நேற்றைய காலுக்கு வந்தது. அதே அன்னைக்கு அசர் தொழுக 5 ரக்காத் தொழுகிறாரு. ஊர் மக்களும் கேட்கல, அவரும் பேசல. அப்புறம் யாரோ ஒரு ஆள் வந்து என்ன 5 ரக்காத் தொழுகிட்டு ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ண. அப்ப அவர் சொல்றாரு, லுகர் வந்து எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்து. அசர் எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்து. 4 4 8. நான் லுகர் எத்தனை தொழுறேன்? 3. அசர் எத்தனை தொழுறேன்? 5. 5 3 எத்தனை? 8. சரியா போச்சு. அவர் சொன்ன பதில் கரெக்ட் தான். ஊர் மக்கள் போவார், விளங்குமா இது? அப்போ ஒரு ஆலிம் அல்லாதவர்களை இமாமாக தேர்வு செய்கிற பொழுது அவருடைய தொழுகையும் பாதளிக்கப்படுகிறது, அந்த ஊர் மக்களுடைய தொழுகையும் பாதளிக்கப்படுகிறது. நாளைக்கு கியாமத்து நாள்ல ஊர் மக்களும் பதில் சொல்லணும், அந்த ஆலிமும் அந்த இமாமத்து பணி ஏற்றாரு அவரும் அல்லாட்ட பதில் சொல்லணும்.
அதுக்குதான் முதல் நிபந்தனையாக என்ன சொல்றாங்கன்னா, தொழுகையை பற்றி சட்டத்திட்டத்தை பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது தகுதி. 2 பேர் வராங்க இமாமத்துக்கு, 2 பேர்ல விசாரிக்கிறோம், தொழுகை பற்றி சட்டம் கேட்கிறோம். ஒரு ஆள் கரெக்டா சொல்றாரு, இன்னொரு ஆள் சொல்லல. இப்ப யாரை தேர்வு செய்யணும்? தொழுகை பத்தி நல்லா தெரிஞ்சவரை. சரி, 2 பேருக்கு கரெக்டா தெரிஞ்சு போச்சு, கரெக்டா சட்டம் சொல்றாரு. இப்ப யாரை தேர்வு செய்வீங்க? மார்க் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு சொல்றாங்க. ஒரு சமுதாயத்திற்கு குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர் தான் இமாமத்தை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவாகுது. அப்ப 2வது தகுதி என்ன கேட்டா, குர்ஆனை நல்லா ஓத தெரியணும். அப்ப 2 பேருக்கு சட்டம் தெரியுது, 2 பேரும் ஓத சொல்லி பார்ப்போம். யார் கரெக்டா சஜீவில ஓதுறாங்க, முறை பிரகாரம் ஓதுறாங்க. இப்ப 2 பேருமே முறையா ஓதுறாங்க. என்ன பண்றது? யாரை தேர்வு செய்வீங்க? ஹதீஸ் சொல்கிறது. அடுத்தபடியாக 3வது தகுதி எதை பார்க்கணும் சொல்லு. காலத்து கிராத்தும் சமான் அகதமுகும் ஹிஜ்ரத்தன். 2 பேருமே கிராத்து சரி சமமா இருக்குது, கரெக்டா ஓடுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சமுதாயத்துல யாரு முற்படுத்தல, யார் இமாமத்தை செய்யணும், யார் முந்தி ஹிஜ்ரத் செய்யறாரோ அவரு. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப யாராவது ஹிஜ்ரத் செய்யணுமா? ஹிஜ்ரத்தம் கிடையாது. நான் ஹிஜ்ரத்தை பாலல் பதகி மக்காவின் வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்தே இல்லைன்னு ஒரு ஹதீஸ் சொல்லுது. முஸ்லிம்ல புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப புகாக்கள், அதுவும் குறிப்பாக ஹனஃபி மதுஹப் அறிஞர்கள் எப்படி சட்டம் வகுக்கிறாங்கன்னா, இந்த ஹிஜ்ரத்து 3வது தகுதி. இப்ப ஹிஜ்ரத் செய்யக்கூடிய யாருமே இல்ல. ஹிஜ்ரத் எடுத்து எதை கொண்டு வைக்க ஆய்வு செய்யறாங்க. அப்ப ஹிஜ்ரத் எடுத்து எதை கொண்டு வைக்க கேட்டா, பேருதல் நிக்கோட கொண்டு வச்சிருவோம். ஏன் பேருதல் நிக்கோட அங்க கொண்டு வைக்கிற முஹாஜிருடைய இடத்துல அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி? யா ரசூலல்லாஹ், அய்யுல் ஹிஜ்ரத்தி அஃதலு, ஹிஜ்ரத்துல எந்த ஹிஜ்ரத் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நபிட்ட கேட்கப்படுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது தஹஜுர மா கரிஹ ரப்புக அஸ்ஸவஜல்ல, உன் இறைவன் எதை வெறுக்கிறானோ அதை நீ விடுவது, அதுதான் ஹிஜ்ரத், சிறந்த ஹிஜ்ரத். இப்ப கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஹிஜ்ரத் இருக்குதா இல்லையா? இறைவன் எதை வெறுக்கிறானோ அதை விட வேண்டும், அதுவும் ஹிஜ்ரத், சிறந்த ஹிஜ்ரத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நசாயில பதிவாக இருக்கிறது. இந்த ஹிஜ்ரத் கியாமத் நாள் வரைக்கும் இருக்குது. அப்போ பத்தகை மக்கா, சொந்த ஊரை வெட்டும்போது, மக்கா வெட்டும்போது மதீனாவுக்கு இடம் பெயர்ந்து வந்தாங்க, அதுவும் ஹிஜ்ரத். அது இப்ப இல்ல. அப்ப அந்த ஹிஜ்ரத்துடைய இடத்துல இந்த ஹிஜ்ரத் இருக்கிற அந்த தகுதியை கொண்டு வைப்போம். அப்ப எதை வெறுக்கிறார்களோ, இறைவன் எதை வெறுக்கிறானோ அதை விட்டுட்டா அவருக்கு தான் பேருதல் நீக்கவர். பொதுவா ரகசியம் இருக்குது, இறைவன் ஹராமாக்கியதை விட்டா அவன் பேர் முத்தக்கு. இறைவன் எதை வெறுக்கின்றானோ, எது குழப்பம் வாய்ந்ததாக இருக்கிறதோ, சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறதோ, இது ஹலாலா ஹராமா, இது சிறந்ததா சிறந்தது இல்லையா போன்ற விஷயத்துல குழப்பம் வருமே, அந்த மாதிரி விஷயத்தை விட்டு அவர் பேருதல் நீக்கவர். இவரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஹிஜ்ரத் உடையவர் ஹதீஸ்ல சொல்றாங்க. நசாயில வருது. இப்ப ஹதீஸ்களை அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக ஹனஃபி மதுஹபை சார்ந்தவங்க, நம்ம ஹிஜ்ரத்துடைய இடத்துல இந்த ஹிஜ்ரத்தை வைப்போம், பேருதல் நீக்கவர் 3வது தகுதி. 2 பேர் வந்தாங்க, அதுலயும் கரெக்டா இருக்கிறாங்க, ஒத்து போயிடறாங்க. என்ன பண்றது? அடுத்து என்ன பண்றது? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கொயின் கானூஃபில் ஹிஜ்ரத்தி சவாஅன் ஃபல்யஉமுஹும் அல் அக்பரு சின்னன். ஹிஜ்ரத்திலே சரிசமமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்த தகுதி நீங்க அதுக்கு யாரு வயசு அதிகம் பாருங்க. 2 பேர் வராங்க, ஒரு ஆளுக்கு 35 வயசு, ஒரு ஆளுக்கு 40 வயசு. 2 பேர்ல வயசு அதிகம் யாரு? 40 வயசு உடையவர். அவரை தேர்வு செய்யுங்க. ஏன் வயசு அதிகமான தேர்வு செய்யணும்? கம்மியான வயசு இருந்தாருன்னா அவருக்கு பக்குவம் கம்மியா இருக்கும், வேண்டுதலும் கம்மியா இருக்கும். வயசு கூட கூட பக்குவம் கூடும், வேண்டுதலும் கூடும். இது என்ன அர்த்தம்? இதை மறுத்தால் விளண்டவாதம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது பண்பாக என்ன சொல்ல பாக்குறாங்க? வயசுல மூத்தவரை பார்த்து அவரை இமாமத்துக்கு நிறுத்துங்க. இந்த 4 தான் அடிப்படை. இமாமத்துல எல்லாம் சரிசமமா வந்துகிட்டே இருந்தா அப்படியே கிட்டத்தட்ட அப்படி ஒவ்வொன்றையா பண்ணி செஞ்சுட்டு வராங்க, அடி கொடுக்குறாங்க. அதுல 9வது விஷயம் தான் தும்மல் அகசனும் கௌஜத்தன், மனைவி ரொம்ப அழகா இருக்கணும். 9வது விஷயம். ஏன் மனைவி அழகா இருக்கணும்? இந்த மனைவி அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது விருத்தத்தனமா கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்க? மனைவி அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மனைவியை பார்க்கணும், அது ஹராமா இல்லையா? 2வது, மனைவி அழகா இருக்கணும் தெரியல இருந்தா ஊர்ல உள்ள எல்லா பொம்பளையும் பார்க்கணும். ஊர்ல உள்ள எல்லா பொம்பளையும் பார்த்துட்டு இந்த பொம்பளையை வச்சு பார்த்தா தான் இவ ரொம்ப அழகாக தெரியும். அப்ப ஊர்ல உள்ள எல்லா பொம்பளையும் பார்க்கறது ஹராமா இல்லையா? 2 ஹராமும். 3வது இதுக்கு என்ன ஆதாரம்? 4வது என்ன கேட்கிறாங்க? இந்த அழகி போட்டி வச்சுதான் நீங்க தேர்வு செய்வீங்களா? குத்தி எங்க போது பாருங்க. மனைவி அழகு அப்படின்னு சொன்னா நீங்க அழகி போட்டி வச்சுதான் தேர்வு செய்வீங்களா? கோவை வார்த்தை கேட்கலாம். அழகி போட்டி வச்சுதான் நீங்க தேர்வு செய்வீங்களா அப்படின்னு.
ஹதீஸ் இருக்குதான் இமாம்கள் எந்த அடிப்படையில் தேர்வு செஞ்சாங்க அழகா கேட்கிற கேள்வி இட்டு போட்டு அதிகப்படுத்துவதற்காக. அதாவது ஏற்கனவே சொன்னோம், கிட்டத்தட்ட பல விஷயங்களில் எல்லாம் ஒத்து போயிட்டே வராங்க. ரெண்டு பேர் எல்லா விஷயத்தையும் கரெக்டா போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே 8 விஷயம் வந்துருச்சு. இப்ப 9வது விஷயம் 8லயும் ஒத்து போயிட்டாங்கன்னா நீங்க 9வது பார்க்க சொல்லும்போது சொல்றாங்க மனைவி மிக அழகாக இருக்கிறாங்கன்னு பார்த்து தேர்வு செய்யுங்க. இது இருக்குது மறுக்கலை. ஆனா ஏன் சொன்னாங்கன்னா இமாம்கள் இங்க பதிவு செய்யறாங்க. لأنه غالبا يكون أحبنها وأعف لعدم تعلقه بغيرها. பதிவு செய்யறாங்க. பொதுவா திருமணம் என்றாலே ஹதீஸ்ல வருது, திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பேணுதலை கூட்டும், பத்திரித்தனமான வாழ்க்கையை தரும். நபி சொல்றாங்க இல்லையா, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்கும் அல்-பாஅ ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகல்லு லில்-பஸரி வ அஹஸனு லில்-ஃபரஜ். வாலிப கூட்டமே சரியான வயசு வந்துட்டா அதுக்கு தகுந்த பண வசதி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கல்யாணம் முடிச்சிருங்க. ஏன் ஃபஇன்னஹு அகல்லு லில்-பஸரி, அது பார்வையை தாழ்த்தும், ஒழுக்கமான பார்வையை தரும். வ அஹஸனு லில்-ஃபரஜ், பத்திரித்தனமான வாழ்க்கையை தரும், மறை உறுப்பை பேணி பாதுகாப்பீங்க. இந்த திருமண வாழ்க்கை என்பது உன் கண்ணை பாதுகாக்கும், உன் மறை உறுப்பை பாதுகாக்கும், பத்திரித்தனமான வாழ்க்கையை உருவாக்கி தரும் என்று பெருமான கல்லநாளை செல்லும். திருமணத்தை சொல்லும் போது அது பேருதல் மிக்க வாழ்க்கையை தரும் சொன்னாங்களா. அடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா முதல்ல பொண்ணை பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடி. ஹதீஸ் வருதா இல்லையா, முகிரத்துக்கு ஒரு சொல்பார் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கல்யாணம் முடிக்க போறேன் அல்லாஹ்வின் தூதரே. அது நகரத்தை இல்லையா, அந்த பெண்ணை நீங்க பாத்தீங்களா நபி கேட்கிறாங்க. நான் இன்னும் பாக்கலையேன்னாங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதுக்கு பந்துல் இலைகா, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பெண்ணை போய் பாரு. ஃபஇன்னஹு அஹ்ரா யுதம பைனகுமா, அந்த பார்த்து உனக்கு பிடிச்சி போய் இருந்தானா அதுக்கு பிறகு உங்கள் இருவருக்கும் மத்தியில் அது இணக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்துவது ரொம்ப தகுதியானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி இப்னு மாஜா, திர்மிதி, அஹ்மது போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க சொன்னாங்களே, ஒவ்வொரு நாள் பாப்பாங்களா இல்லையா, பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிச்சுப்பாரு. அப்ப இந்த இடத்துல என்ன அழகி போட்டி வச்சுதான் தேர்வு செய்யும் நபி சொன்னாங்களா? நம்ம கேட்கிறோம், அழகி போட்டி வச்சு தேர்வு செய்யும் நபி சொன்னாங்க, இந்த இடத்த அர்த்தம் எடுத்தியா? அது ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு பிள்ளையா பார்த்துட்டு வந்து கடைசியா கல்யாணம் முடியாது எல்லா பிள்ளையும் பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு இங்க விளக்கெடுப்பீங்களா? எந்த ஆதிக்கம் எப்படி புரியணும் தெரியலையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து பிடிச்சிருந்து உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடியும். அப்படி கல்யாணம் முடிச்சா இன்பமா வாழ்றீங்க, சந்தோஷமா வாழ்றீங்க, உங்க வாழ்க்கை அழகா இருக்கும், உங்க வாழ்க்கை பத்திரிகரமா இருக்கும், பேணுதலா இருக்கும். சொல்லுதல் இல்லையா அது? அப்ப வாழ்க்கை நிக்காஹ் என்றாலே, திருமணம் என்றாலே பேணுதலை கற்றுத் தருகிறது. இப்ப 2 இமாம்களும் எல்லா வகையிலும் ஒத்து போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியா இப்ப திருமண வாழ்க்கையில மனைவி மிக அழகு என்பதை சகாசு பார்க்க சொன்னாங்கல்ல, அழகா இருந்தா உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடியும் சொல்லி அந்த அதிசயம் இருக்கிறாங்க. மனைவி ரொம்ப அழகா இருந்து அவர் அது கூட வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து இப்பத்தும் பத்திரித்தனமும் அதிகரிக்கக்கூடிய நிலைக்கு அது காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் அதிகம், ஒரு மனிதனுடைய யதார்த்த பெண் விஷயத்துல கேள்விக்கணக்கு ஆயிடுவோம். ஆனா அதே சமயத்துல கல்யாணம் முடிச்சவர்கள் அவனுக்கு பத்திரித்தன்மை வருது. அதிலும் கூடுதலாக இறைவன் ஒரு அழகிய பெண்ணை அவனுக்கு திருமணம் முடிச்சு தந்திருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகத்தனமாக பத்திரித்தனம் கூடுகிறது, பேணுதல் கூடுகிறது. நமக்கு தேவை ஒரு இமாமிடத்தில் பேணுதலும் பத்திரித்தனமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்ணியமான ஒரு இமாம் நமக்கு தேவை. அதுக்கு இதுவும் காரணமாக இருக்கிற காரணத்தினால் நிக்காஹ் பத்திரித்தனத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதே போன்று திருமணத்தை பெண்ணை பார்த்து பிடித்திருந்தால் திருமணம் முடியும் சொன்ன காரணத்தினால் அந்த அழகும் கூட அது பத்திரித்தனத்திற்கு காரணமாக இருக்கிறது என்ற ஹதீஸ்களை எல்லாம் முன்னிறுத்தி வச்சு ஒரு சட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. இது எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. ஊர்ல போய் நிப்பாட்டணுமா, ஊர்ல நிப்பாட்டணும் சொல்லுதா, ஓ ஹாதா நிம்மா எவ்வளவு அழகி பைனல் அசஹாபி அபில் ஜீரானி அபில் அரஹாவி. மனைவி அழகு என்பதை எப்படி நிர்ணயிப்பீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க பக்கத்துக்கு கண்டுபிடிக்கல இல்லையா, அதை வச்சுதான் அதை கண்டுபிடிக்கிறது. அவனோட உறவுகளுக்கு தெரியுமா இல்லையா, உறவுகளை வச்சுதான் அதை கண்டுபிடிக்கிறதே தவிர எப்படி அழகி போட்டி வச்சு கிடையாது. ஊர்ல கொண்டு போய் மத்தியில போய் நிப்பாட்டுறது கிடையாது. அங்கேதான் இருக்குது. உறவுக்காரர்களுக்கு தெரியும், உறவுக்காரர்களிடத்தில் விசாரித்து அதன் அடிப்படையில் தீர்வு செய்யலாம் என்று தெளிவாக இருந்தும் கூட அழகி போட்டி வச்சு நடத்துறீங்களா, அப்படி நடத்துறீங்களா, இப்படி நடத்துறீங்களா, அசிங்கமான அந்த கேள்வியே அவருடைய புத்தி மிக கேவலமானது என்பதை பதிவு செய்யுது. 2வது முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார். அது தலை பெருசா இருக்கிறோம், உறுப்பு சிறுசா இருக்கிறோம். இதையும் அசிங்கமா தலை பெருசு உறுப்பு சிறுசா, உறுப்புக்கே கீழ்த்தரமான அர்த்தம் கொடுத்தாலும் போன வருஷத்துக்கு 3 வருஷம் நினைக்க நான் இங்க வந்து பயான் ரமலான் மாசத்துல பயான் செஞ்சேன். ஒரு வகாடி வந்து சந்திச்சு என்ன கேட்கிறாரு, உங்க மதுரைக்கு உள்ள வந்து இமாவுக்கு உறுப்பு சிறுசா இருக்குன்னு இருக்கிறேன், அது அசிங்கமா இருக்குது, உறுப்புலாம் என்னப்பா அர்த்தம் கேட்டேன். ஆண் உறுப்பு சொல்றாரு, ஆண் உறுப்பு அசிங்கமா இருக்குது, இந்த குப்பை தேவையாண்டு
முதல்ல அதுல என்ன நிரூபிச்சுன்னு சொன்னா உங்க உதவிக்கு நான் வர தயாருங்க. அப்படி ஒரு வார்த்தை இருக்குதாண்டு. ஆனா பாதி தலை பெருசு உறுப்பு சிறுசுனால இவன் புத்தி உறுப்புகளை எங்க போடுவாங்க புத்தி. இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு சரக்க மூலையில வச்சுக்கிட்டு இவன் மதுரை விமர்சிக்கலாமா? சரி, அந்த சட்டம் எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டுச்சு? தலை பெருசு உறுப்பு சிறுசு இருக்குது இல்ல, அதுவும் ஹதீஸ்ல இருக்குது. இந்த சொல்றேன், இதோட டைம் ஆயிருக்கு. அது என்ன விஷயம்னா, அதாவது அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க, இமாம்களை பதிவு செய்யறாங்க. ஏன் தலை பெருசு? தலைனா தலையை தான் குறிக்கும், உறுப்புனா மற்ற உறுப்புகள், கை காலு மற்ற உறுப்புகளை குறிக்கும். தலை பெரிது உறுப்பு சிறிது அப்படின்னு சொன்னா தலை ரொம்ப பெருசா இருக்கு, உறுப்பு ரொம்ப சிறிதா இருக்கக்கூடாது. அது புத்தி இல்லை என்பதற்கு அடையாளம். தலை கொஞ்சம் பெருசா இருக்கணும், மற்ற உறுப்புகளும் தலையும் என்ன செய்யணும், வித்தியாசப்படக்கூடாது. ரொம்ப அதிகமா தலையை காட்டக்கூடாது. அந்த அடிப்படையில உடல் அமைப்புல எந்த மாற்றமும் இல்லாமல் தலை சிறிது பெரிதா இருக்கணும். ஏன் பெரிதா இருக்கணும்? அன்னகு எதிர்வு அலா சிவரி அகிலி. தலை கொஞ்சம் பெருசா இருந்துச்சுங்க, அது அறிவு அதிகம் என்பதை அது காட்டுகிறது. இப்ப உங்களுக்கு கேட்கலாம், தலை பெருசா இருந்தா அறிவு அதிகமா இருக்குமோ அப்படின்னு. அதாவது இதுக்கு வந்து அரபில் என்ன சொல்லுவாங்கன்னா, அது கியாபத்து அப்படிம்பாங்க. கியாபத்து அப்படின்னா உருவ அமைப்பை வைத்து அவருடைய தனித்தன்மையை அடையாளம் காட்டுவது. அதுக்கு அரபியில கியாபத்தும்பாங்க. உருவ அமைப்பை தோற்றத்தை வைத்து ஒருவரின் தனித்தன்மைகளையும் அவருடைய வம்சத்தை கூட சொல்ல முடியுமா? கியாபத்து இருக்குது. உதாரணமா சொல்றதா இருந்தா, ஹதீஸ்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் எங்களை சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க, சந்தோஷமா வந்தாங்க. அப்ப நபி என்ன பார்த்து கேட்டாங்க, ஆயிஷா அலம் தரை அந்த முஜஸ்ஸிதன் அல் முதுலிஜிய தகல அலைய. என் அருமை மனைவி ஆயிஷாவே, முதுலிஜி வம்சத்தை சார்ந்த முஜஸ்ஸித் என்பவர் சற்று நேரத்திற்கு முன்பு என்னிடத்தில் வந்தார். உசாமா என்கிற சஹாபியையும் ஜெயித் என்கிற சஹாபி இருவரையும் அவர் பார்த்தார். ரெண்டு பேரும் பாப்பா பையன். ஜெயித் ரலியல்லாஹு வாப்பா, உசாமா ரலியல்லாஹு மகன். இந்த இரண்டு பேரையும் அவர் பார்த்தார். அலைஹிமா கதீபத்துன், ரெண்டு பேரும் மீது போர்வை போர்த்தப்பட்டு இருந்துச்சு, போர்வை போட்டிருக்குது. கத்தையா ருபூசஹுமா வ பதத் அஸ்லாமுஹுமா, அவ்விருவர்களும் தன் தலையை மூடி இருந்தார்கள், கால் மட்டும் தான் வெளியே தெரிஞ்சு. அப்போ அந்த வந்தவர் முஜஸ்ஸித் இருக்கிறாரு, காலை பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஆதிகள் அதுதான பாலுகாமின் பால், இந்த பாதம் இருக்கிறது, இதில் சிலது ஒப்பிட்டு பார்க்கும் போது ரெண்டு பேருக்கும் ஒரே வம்சத்தை சார்ந்ததாக நான் எனக்கு தெரிகிறது. ரெண்டு பேருக்கும் ஒரே வம்சம், ரெண்டு பேருக்கும் வம்சம் தொடர்பு இருக்குது. காலை பார்த்து சொல்றாரு. முஸ்லிம்ல பதிவாகுது, புகாரில பதிவாகுது, அபூதாவுல பதிவாகுது. அபூதாவுல ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஜெயித் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, ஒகான ஜெயிதுல் அபி எல்லாம் மிஸ்லல் சுதுனி, பஞ்சு இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு வெள்ளையா இருக்கு, அந்த மாதிரி ஜெயித் ரலியல்லாஹு வெள்ளையா இருப்பாங்களா. ஒகான உசாமத்து அசுவத சதீத சவாதி மிஸ்லல் காரி, அவருடைய மகன் உசாமா இருக்கிறாரே, அவர் தார் பூசண மாதிரி கருப்பா இருப்பாங்க, தார் பூசண மாதிரி. பாப்பா வெள்ள பஞ்சு மாதிரி, புள்ள தார் மாதிரி கருப்பு. இந்த ரெண்டு பேருடைய வம்சத்திலையும் சில பேர் குறை பேசினாங்க. இந்த உசாமா ஜெயிலுக்கு பிறக்கல, குறை பேசிருக்காங்க. இப்ப முஜஸ்ஸித் இருக்கிறாரு, இரண்டு பேருடைய தலை மூடி இருக்கிறது, உடல் முழுக்க போதை போற்றப்பட்டிருக்கிறது, கால் மட்டும் தெரிகிறது. காலை பார்த்து சொல்கிறார், இந்த இரண்டு காலை பார்க்கின்ற பொழுது இரண்டு பேருக்கு வம்சம் ஒண்ணு. வம்சம் ஒண்ணு என்ன அர்த்தம்? அப்பா பையன் அர்த்தம். கண்ணதாசன் சொன்னாங்க, ஊர் மக்கள் தான் பேசிருக்காங்களா, இந்த காய் இருக்கிறாரே, காய் உருவ அமைப்பை பார்த்து வம்சம் வரைக்கும் கலந்த சொல்றாரு. இந்த காய் இருக்கிறாரு, சரியா சொல்லிட்டாரு, இவர் வம்சத்தை கலந்தா சொல்லிட்டாரு, இவர் குறைபாட்டை நீக்கிட்டாரு, யாரும் ஒரு குறை சொல்ல முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு சொன்ன செய்தி புகாரில, முஸ்லிம்ல, அபூதாவுல பதிவாகுது. உருவ அமைப்பை வைத்து ஒரு ஆளுடைய தனித்தன்மை சொல்ல முடியும். இதுக்கு அரபில கியாபத்து. அதை செய்பவருக்கு பேரு காயிபு. நம்ம இமாம்கள் இருக்கிறாங்களே, கொஞ்சம் தலை பெருசா இருந்து மற்ற உடல் உறுப்புகள் சரியா இருக்குது அப்படின்னு சொன்னா அது அறிவு அதிகம் என்பதை காட்டுன்னு சொல்றாங்களே, அந்த வகையில கட்டுப்பட்டது. இன்னும் சொல்றேன், இந்த விஷயம் நான் வந்து இணையதளத்துல கொஞ்சம் கேட்டு வந்தேன். அப்ப அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி பதிவாகுது. உண்மையை பொய்யும், ஆனா ஒரு இருக்குன்னு வரேன். என்ன செய்தினா, பிரிட்டன்ல வந்து 1,00,000 பேர்களை ஒன்றுபடுத்தி ஆய்வு பண்ணாங்க. பிரிட்டன்ல 1,00,000 பேர்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, தலை பெருசாக குழந்தை பிறக்கிறது பாத்தீங்களா, ரொம்ப பெருசா இல்ல, உடல் ரொம்ப ஒட்டி போய் அப்படி கிடையாது, தலை கொஞ்சம் பெருசா இருக்கும், உடல் கரெக்டா நார்மலா இருக்கும். இந்த தலை கொஞ்சம் பெருசாக பிறக்கிற அந்த குழந்தை இருக்கிறதே, அந்த குழந்தைக்கு அறிவு அதிகம். வாய்மொழி, எண் சார்ந்த பகுத்தறிவு திறன்கள், இவற்றில் அந்த குழந்தை ரொம்ப அதிகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்.
வாய்மொழியிலையும் என் சார்ந்த பகுத்தறிவு திறன்களும் அந்த குழந்தைக்கு நிரப்பமாகவும் அதிகமாகவும் இருக்கிறது, புத்தி அறிவு அதிகமாக இருக்கிறது என்று அந்த ஆய்வுடைய முடிவு சொல்கிறது என்று ஒரு செய்தி பதிவாகிறது. பிரிட்டன்ல இது நடக்குதா 1,00,000 பேர்களை ஒன்று கூட்டி ஆய்வு பண்ணாங்க. அதனால தலை பெருசுன்னு ஆய்வு மூளை பெருசுன்னு அர்த்தம், மூளைக்காரங்களும்ல மூளை அதிகம் அர்த்தம், பெரிய ஆய்வாளர் அர்த்தம். ஒரு இமாமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நுணுக்கமான பிரச்சனைகள் சட்டங்களை எல்லாம் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் அந்த இமாமிட்ட போய் கேட்கும் போது அவர் நுணுக்கமா ஆய்வு செஞ்சு பதில் சொல்லுவாரா இல்லையா? அதுக்குத்தான் கடைசியாக இந்த விஷயத்தை அதுல பதிவு செய்தாங்களே தவிர இது வேற அர்த்தத்தில் இது பதிவு செய்யவில்லை என்பதை நாம் பதிவு செய்து நமக்கு நேரம் அதிகமா போச்சு. எல்லாமே 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. 6:35 வாங்கு, 6:35 வாங்க, அதுக்கு ஒன்று செய்யணும். தொழிலுக்கு நேரம் இல்லை. அதனால 2 மாணவர்கள் வந்து மாணவர்கள் எது நினைச்சுக்கிறாங்கன்னா ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு பதில் நம்ம கொடுத்துருக்கோம். அல்லாஹ் இந்த பதிலை உள்ளதை உள்ளபடி விளங்கி மதுஹப் இமாம்களையும் அவர்களுடைய ஆய்வையும் சரியான முறையில் புரிய வைத்து பெரியோர்களை, கண்ணியமானவர்களை, மேலானவர்களை மதிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள்வானாக.